கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. கர்த்தர் நம்மை மீட்டு நம்மிலும் பலத்தவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். பெரிய பிரச்சனையா இருக்கும், உங்களுடைய சக்திக்கு மேலான ஒரு காரியமாக இருக்கும். உங்களால் முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னிலும் பலத்த காரியமாய் இருக்கிற, பிரச்சனையாய் இருக்கிற அதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். அதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உன்னுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். இனி நீ தோய்ந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ குறைவுபட்டு போவதில்லை, நீ குறைந்து போவதில்லை, நீ தோய்ந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு இப்படிப்பட்ட காரியமா? என்ன போல இருக்கிற ஒரு சாதாரணமா எளிமையா இருக்கிற எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா? பாருங்க, பிரச்சனை உங்களை வச்சு உங்களுக்கு வர்றதில்லைங்க, உங்கள் தேவனை வைத்து உங்களுக்கு வருது. அவ்வளோ பெரிய தேவன் உங்களுக்கு இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் அனுபவிச்சிடுறார். மழை வருதா வரட்டும், செங்கடல் வருதா வரட்டும், பார்வோன் சேனை துரத்துட்டோம். ஏன்னா நீங்க பார்வோன் சேனைக்கு எதிர்த்து நிற்க போகிறது இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்க மலையை அப்புறப்படுத்த போகிறது கிடையாது, அவர் அப்புறப்படுத்துவார். அவர் அதில் வழியை உண்டாக்குவார். சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு போகும். தேவன் அற்புதம் செய்ய போகிறார், நீங்க இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட பலத்திருக்கிற பிரச்சனையை வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி அதிலிருந்து உன்னை நான் மீட்டு எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தகைச்சுக்கிட்டு இருக்கிற, தகைத்து போய் நின்று கொண்டு இருக்கிற, நீ கவலைப்படாத. அந்த காரியத்தை நான் லேசாய் முடிய வைப்பேன். நான் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன். அதிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி அதிலிருந்து உன்னை நான் மீட்டு எடுப்பேன் என்று